தகப்பனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாத பிள்ளை அது சுத்திக்கிட்டே இருக்கும், நிக்காது. அது வாழ்க்கையில நிலை பெற முடியாது. நான் குமாரனா இருக்கிற, வாரிசா இருக்கிற அந்த சிந்தையில இருக்கிற பிள்ளை என்ன பண்ணுவோம்? எப்பவுமே அது நிலைச்சு நின்றோம், ஜெயிச்சிடும். அது அடுத்த கட்டத்துக்குள்ள அது நிற்கும், தன் தகப்பனுக்கு அடுத்ததாக நிற்கும். அல்லேலூயா. அப்படித்தான் பிதாவுடைய இருதயத்தை இயேசு கிறிஸ்து குளிர பண்ணினார். பிதாவை அவர் புரிந்து கொண்டவராய் இருந்தார். தாமாக ஒன்றும் செய்யவில்லை. பார்த்து பார்த்து உண்டாக்குனார். ஆதாம பார்த்து பார்த்து உண்டாக்குனார். தன்னுடைய சாயலாகவே உண்டாக்குனார். தனக்கு கீழ்ப்படிவான் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்தார். தனக்கு எதெல்லாம் தேவன் ஒரு ஆதாம கொடுத்தாரோ அது எல்லாத்தையும் அந்த ஆதாம் திருப்பி கடவுள்கிட்டே கொடுத்து கடவுளுடைய கரத்தை அவன் பிடித்துக் கொள்வான் என்று சொல்லி தேவன் எதிர்பார்த்தார். அவன் செய்யல. ஏன்? குமாரன் அடிமையானவன் வீட்டில் நிலைத்திற அந்த மாதிரி என்ன செய்யும்? அந்த புத்தியில குமாரனுக்குரிய பொறுப்பு வரல. அறியாமையின் காலம் சொல்றாங்க. அறியாமையின் காலம் சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் படிக்காத ஒரு பேராகிராஃப டெஸ்ட்ல கேட்க மாட்டார். படிச்ச உனதான் கேட்பாரு. அந்த நாட்கள்ல அவனுக்கு என்ன முடியுமோ, என்ன செய்ய முடியுமோ அதற்குரிய பரீட்சை தான் அவனுக்கு இருந்தது. ஆதாமுக்கு சும்மா அறியாமை காலம் சொல்லிட்டு என்ன பண்ணிட முடியாது, தவிர்த்திட முடியாது. ஆதாம் செய்ததை தவிர்த்திட முடியாது. அவர் தெளிவா சொல்றாரு, இந்த படத்தை புசிக்கும் பொழுது என்ன பண்ணுவ நீ? அதை சொல்லிடுறாரு தெளிவா. இதுக்கு மேல என்ன வேணும் அவங்க? இதுக்கு மேல என்ன வேணும்? தெளிவா சொல்லிடுறாரு. இந்த படத்தை நீ இந்த கனியை புசிக்க நாள்ல நீ சாப்பாரு. அப்ப என்ன அர்த்தம்? என்னை விட்டு நீ தூரம் போயிடுவ, என்னோட ஐக்கியம் உனக்கு உடைஞ்சு போவோம், ஏதனை விட்டு நீ தூக்கி வீசி எறியப்படுவன்றது. அது என்ன பண்றாரு? அழகா சொல்றாரு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ஆனா அவன் என்ன பண்ணான்? கைப்பொண்ணு கீழ்ப்படிதலை அவன் காட்டாமல் அவன் கீழ்ப்படியாமையை வெளிப்படுத்தினான். இந்த இடத்துல பாருங்க, அந்த இடத்துல பெரிய ஒரு ஏமாற்றம் தேவன் ஏற்பட்டது. ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த ஏமாற்றத்தெல்லாம் வந்து சரி செய்தார். அல்லேலூயா. பிள்ளைக்குரிய இருதை நமக்கு வரணும். குமாரனுக்குரிய இருதை. அல்லேலூயா. குமாரன் என்றும் வீட்டிலே நிலைத்திருக்கிறார். குமாரனுக்குரிய இருதயம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். குமாரன் தான் தேவனுடைய பிதாவின் சித்தத்தை செய்கிறவர், அப்பாவின் சித்தத்தை செய்கிறவர் குமாரனே. அல்லேலூயா. குமாரனுடைய இருதயம் வரணும். பாருங்க, என் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, நானா வரவில்லைன்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து. என் சுயமாய் நான் செய்கிறது இல்லை. மனுஷனுடைய மகிமை நான் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. என்னை மகிமைப்படுத்துகிற ஒரு பிதா அவர் தெளிவா அறிந்திருக்கிறார். கடைசி வரைக்கும் தானாகவே செய்ய எல்லாம் முடிந்தது. எப்படி எல்லாம் முடிஞ்சது? பிதாவான இயேசுவுக்கு நியமித்த எல்லாமே முடிஞ்சது. அல்லேலூயா. அப்போ பிதாவுக்கு எப்படி இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராக இருந்தார், அப்படி நாமும் அந்த குமாரனுடைய இருதயத்தை பெற்று அந்த இடத்துல எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவராக, தகப்பனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை மகிழ்ச்சியாக சந்தோஷப்படுத்த. அல்லேலூயா.